ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ ஒன் பி யுவர் சூப்பர் ஸ்டார் எபிசோட் 2 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் எதில் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணும் வானும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருந்தாங்க, பார்த்து பயந்துக்கிட்டு. அதோடு தான் முடிஞ்சது. இப்போ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. இப்போ நம்ம வின்னை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலே நைட் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க போல். ஸோ டாம் அந்த இடத்துக்கு வரும்போது இவங்க அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க, டாம் டாம்ன்ட்டு. பார்த்தா வெளியிலே தான் உட்காந்துருக்காங்க. டாமும் அதை பார்த்துட்டு, என்ன நைட் ஃபுல்லாக வெளியிலே தான் இருந்தியான்னு சொல்லி கேட்டா, ஆமாம் நான் இங்கே தான் இருந்தேன், அந்த வீட்டில் கோஸ்ட் இருக்குது, நான் எப்படி அந்த வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஓடி வரா. என்ன இருந்தாலும், என்னதான் ஒரு மென் ஆட்டிடியூட் கேலாவே இருந்தாலும் அவங்க ஒரு கேல் தானே, பயங்கரமா பயந்து சாகுறாங்க. இப்போ டாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. யார் அதுன்னு சொல்லி பார்த்தா, நல்லா மொட்டை அடிச்சுக்கிட்டு முழுன்னு ஒரு சாமியார் வந்திருக்காரு. ஸோ அதை பார்த்தவங்களுக்கு உடனே டாம் கிட்ட கேட்குறாங்க, டாம் என்னாச்சு, எதுக்கு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ தானே சொன்ன இந்த வீட்டுக்குள்ளே கோஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இவங்கள தானே கூட்டிகிட்டு வர முடியும், நான் வேற யாரை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுவேன், இல்லை நான் பேய் விட்டோன்னா என்னன்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, எதுக்கு மாங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இவ கேட்டுட்டு திரும்பும்போது டக்குன்னு அந்த மாங்க் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க மூஞ்சிலேயே அந்த தண்ணி அடித்து விட்டுறாரு. அந்த மந்திரம் போட்ட தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த வாட்டரை இவங்க மூஞ்சில் தெளித்து விட்டுறாரு. ஒரே ஃபன்னாக போயிடுது. டாமும் சிரிக்கிறான், அவனால் ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே நம்ம இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, சரி வணக்கம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, கோஸ்ட் நான் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, உள்ளார போங்கன்னு சொல்லிட்டு உள்ளார அனுப்பி வைக்கிறா. அவர் உள்ளே போயிட்டு எல்லா இடத்துலையும் அந்த தண்ணியை தெளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவ என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்த விட ரொம்ப முக்கியம் கிச்சன் தான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கேயும் போயிட்டு அந்த மொட்டை எல்லா இடத்துலையும் தண்ணி தெளித்து விடுறாரு. அங்கேயும் அவரை சும்மா விடலை. கிச்சனை விட ரொம்ப முக்கியமான இடம்னா இந்த இடம் தான், இந்த இடத்துல அந்த கோஸ்ட்டை பார்த்தா இந்த இடத்துல தெளிங்கன்னு சொன்னதும் கரெக்டாக அந்த இடத்துல போய் தெளிக்கிறாரு. சரி இப்போயாவது கம்முன்னு இருப்பான்னு பார்த்தா இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே மட்டும் இல்லை, இருங்க வர நான் இன்னொரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துலையும் முக்கியமாக அது அந்த ரூம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமில் மட்டும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. டாம் இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு. ஏன்னா அவன் இன்னும் கோஸ்ட்டை பார்க்கலல்ல, ஸோ அவனுக்கு இது ஃபன்னாக இருக்குது. இப்போ நம்ம வான் தூங்கிட்டு இருக்க அந்த ரூமை இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ரூம் ஓப்பன் பண்ணுறது அவங்களுக்கு உள்ளார நல்லா தெரியுது, ஆனால் வெளில இருக்கிறவங்களுக்கு அங்கே யார் தூங்கிட்டு இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போல். ஸோ நம்ம மொட்டை இப்போ உள்ளே போயிட்டுருக்காரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே யாரோ வரா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எழுந்து எங்கேயாவது ஒழிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அடியில் போய் பெட்டுக்கடில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அங்கே தான் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒழிஞ்சிக்க கரெக்டாக அந்த நேரம் மொட்டை உள்ளே வராரு. எல்லா இடத்துலையும் அந்த வாட்டரை தெளிச்சு விடுறாரு. இங்கே தெளிங்க அங்கே தெளிங்கன்னு தெளிக்கிறாங்க. வெளில நிற்கிற நம்ம டாம் என்ன பண்ணுறான்னா, அவனால் இந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால என்ன பண்ணுறான், ஃபன் பண்ணுறானாமா, முடிஞ்சால் அந்த பெட்டுக்கு கீழே தெளிச்சு விடுங்க, படத்துலலாம் பார்த்ததில்ல அடியில் தான் பேய் இருக்குன்னு சொல்ல, உண்மையாகவே நம்ம ஆள் அடியில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெளில வரலான்னு ட்ரை பண்ணும் போது தாமொழி சொன்னதும் வின் என்ன பண்ணுறான்னா, நீ முதல்ல ஃபன் பண்ணுறதை நிறுத்து, உனக்கு என்ன கிண்டலாக இருக்கா, நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா நைட்டு ஃபுல்லான்னு சொல்லிட்டு வின்னும் இன்னும் பயத்துலேயே தான் இருக்காங்க. ஸோ இப்போ பெட்டுக்கடியில் தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சது, இவங்க மறுபடியும் உள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ பெட்டுக்கடியிலே இவங்க போய் ஒளிஞ்சதும் ரொம்பவே இவங்க டார்ச்சர் பண்ணதில் டென்ஷன் தாங்காத அந்த மாங்க் என்ன பண்ணுறாருன்னா, மொத்த தண்ணி எடுத்து பெட்டுக்கடியில் ஊற்றி விட்டுறாரு. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெளில எழுந்து வராங்க. பார்த்தா மேல் முழுக்க அப்படி தண்ணியாக இருக்குது. ரொம்ப நன்றி, இதோட இந்த பேய் ஒழிஞ்சிரும்னு நினைக்கிறேன், போதும் வாங்க வெல்கம்னு சொல்லிட்டு வெளில கூட்டிகிட்டு போகிறா அவங்கள. தண்ணியோட வெளியில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நினச்சேன் இன்னைக்கு ஒரு சாங் ஆடிஷன் இருக்குது, என்ன பண்ண போகிறோமோ நினச்சேன், நல்லா மாங்க் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு, அப்போ கண்டிப்பாக நல்லா தான் போகும்னு சொல்லிட்டு இவங்களும் அதை ஒரு பிளெஸ்ஸிங்காக ஏற்றுக்கிறாங்களே தவிர பயப்படலாம் இல்லை. இப்போது சாங் ஆடிஷனுக்காக இவங்க ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடிஷன் முடிஞ்சு வெளியில் போகிறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தான் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வானை கூப்பிடவும் வானும் உள்ளே போகிறாங்க. நம்மளுக்கு தான் கான்ஃபிடென்ஸ்னால் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்குமே, நம்ம ஆல்ரெடி ஆக்டிங்கில் பார்த்துருப்போம், இப்போ சிங்கிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மைக்கை கையில் கொடுத்துட்டாங்க.
அப்பாடி நம்ம கையில் மைக்கு கிடச்சிச்சுங்கிறாங்கிற மாதிரி எடுத்ததும் செல்ஃப் இன்ட்ரோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் பாடுமாங்கிறாங்க அங்கே உள்ள சொட்டைங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாடுறாங்க. ஒரு 2 லைன் தான் வெளில போமான்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க, நான் இன்னும் ஃபுல்லாக பாடல, இருங்க கொஞ்சம் கேளுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் நீ போன்னு சொல்லி துரத்தி விட பார்க்குறாங்க. ஆனால் இவங்க தான் எதுக்கும் ஓய மாட்டாங்களே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போன வருஷமும் இதே தான் சொன்னீங்க, இந்த வருஷமும் இதே தான் சொல்கிறீங்க, அடுத்த வருஷமும் இப்போ இதே தான் சொல்லுவீங்களா, இருங்க நான் பாடிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப 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 பாடுறாங்க. அதில் டென்ஷனான 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நேரத்தில் வெளில போமான்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ ரொம்பவே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம வானை பாராட்டியே ஆகணும். என்ன தான் டேலண்டே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் வந்து சாதிச்சே தீருவேன், அதுவும் வந்து இந்த மாதிரி சினி இண்டஸ்ட்ரியில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய ஆர்வத்தை பார்த்தா என்னையே பார்த்த மாதிரி இருக்குது. இதே மாதிரியான ஒரு ஆர்வக்கோளாறு எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே ஆர்வக்கோளாறாக தான் இவங்களும் இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட் ஆனதும் நம்ம வானே வீட்டுக்கு வந்தாச்சு. என்னது இன்னும் இவ தூங்கலையான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இன்னும் லைட்லாம் எங்கேயுமே ஆஃப் ஆகலை. ஸோ இன்னும் இவ தூங்கலையா, தூங்காமல் என்ன பண்ணுறா, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு யோசனையாக இருக்குது. ஸோ உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க மூவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நேற்று நைட் பண்ண அலப்பறைக்கு இன்றைக்கி நைட்டு தூங்கவே இல்லை போல். ஸோ அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போனவங்க அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கிற வால்கிட்ட பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு போய் உட்காந்துருக்காங்க. நானே ஆல்ரெடி டயர்டில் இருக்கேன், இவ வேற இன்னும் தூங்காமல் இருக்கா, எப்போ இவ லைட் ஆஃப் பண்ணி எப்போ நம்ம போய் தூங்குறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது அவங்களுக்கு. வானை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. இதே மாதிரியே 2 பேரும் இவங்க வெளிலையும் அவங்க உள்ளேயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி வானும் அதே இடத்துல தூங்குறாங்க, அவங்களும் அதே இடத்துல தூங்குறாங்க. வான் தூங்கி உட்காந்தே தூங்குனதுனால டக்குன்னு தூங்கி விழுந்ததில் பயந்து எழுந்திருக்கி கத்த இந்த சவுண்டை கேட்டு விண்ணும் பயப்படுறாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ளே கோஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வந்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க நம்ம வானே. அதனால விண்ணால் வானை பார்க்க முடியல. சரி அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சி வெளில வந்தவா வானே அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு விண்ணும் வந்துடுறாங்க. விண் இப்போ வானை பார்த்து கத்திட்டாங்க. இவங்க கத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயத்தில் இவங்க கத்திட்டு பேக் சைடு நகர, ஸோ அப்படியே பின்னாடி நகர்ந்துட்டு வந்தவங்க அப்படியே ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்துடுறாங்க. ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்தது தப்பு கிடையாது, ஆனால் நம்ம ஆளுக்கு நீச்சல் தெரியாது போல். பாவமாக இருக்குது. கடந்து குதி குதின்னு குதிக்கிறாங்க. என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கத்த வேறு வழியே இல்லாமல் விண்ணே தண்ணிக்குள்ளே குதித்து அவங்கள காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வர பயங்கரமாக பயந்துடுறாங்க வானே. ஏன்னா வந்து நீச்சல் தெரியாதவங்களுக்கு தானே தண்ணிக்குள்ளே குதிக்கும் போது அந்த பயம் என்னென்னு தெரியும். ஸோ உயிர் போயிடுமோன்னு பயந்து நடுங்கி தண்ணிக்குள்ளே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வின் என்ன பண்ணுறாங்க, வானை வந்து கம்ஃபோர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது வரைக்குமே அவள் எப்படி வந்தா யார் என்ன அதெல்லாம் யோசிக்கல, எப்படியாவது அவங்கள காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ சேஃபாக இருக்க, ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸை பார்க்குறாங்க. ஏய் உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்கக்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக நிறைய இடத்துல இவங்கள பார்த்துருப்பாங்க இல்லையா. ஏன் நீ அந்த பொண்ணு இல்லை என்கிட்ட செல்ஃபி எடுக்க வந்த, இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் வீடு வரைக்கும் வந்திருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னை யார் அனுப்பி வச்சா, நீ என்ன ரிப்போர்ட்டரா, யாரோ ஒன்று அனுப்பி வச்சுருக்காங்க, எனக்கு அது மட்டும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க கடன் பேசுகிறாங்க. இவங்களும் கையை நீட்டி இது என் வீடு தானே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வின்னு சான்ஸே கொடுக்கல. இவங்க பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்க. வானும் சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் நீ, சீக்கிரட்டாக வந்திருக்கியா, என்னை நோண்டுறதுக்காக வந்திருக்கியா, ஃபோட்டோஸ் எடுத்தியா, வீடியோஸ் எடுத்தியா, யார் நீன்னு கேட்குறாங்களே தவிர அவங்க யாருன்னு சொல்ல வந்தால் அதுக்கு மட்டும் விடவே மாட்டுறாங்க. நான் போலீஸை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பயமுறுத்துறாங்க. போலீஸை கூப்பிட்டு இப்போ என்னன்னு சொல்லுவீங்க, என்னை பற்றி என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டால், ஏன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தி வந்து இருக்கான்னு சொல்லி நான் நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, இது என்னோட வீடுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, என்னது உன்னோட வீடா, இதை வச்சு நான் நம்ப சொல்கிறேன், நீனே கொஞ்சம் யோசிச்சு பாரு, சொந்த வீட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் நீந்த தெரியாமல் ஒரு பொண்ணு இருப்பாளா என்ன,
இதை என்ன நம்ப சொல்றியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம வானம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே மாதிரி தான் ஒரு நாள் ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டேன். அப்போவும் இதே மாதிரி தான் எனக்கு மூச்சு திணறி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுலேருந்தே எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்னால் பயம். அதனாலே நான் நீச்சலும் கற்றுக்கவே இல்லை. இதுதான் உண்மைன்னு சொன்னா பொய். ஏன் இப்படி பொய் சொல்ற? என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. நான் எங்கே போனாலும் நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வர. இது இல்லீகல்னு தெரியாதா உனக்கு? இரு நான் போலீஸை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. இல்லை இல்லை சத்தியமாக சொல்கிறேன், இது என்னோட வீடு தான், நான் சொன்னால் நம்புங்க ப்ளீஸ். இது என்னோட வீடுன்னு சொல்ல நான் என்ன சொன்னால் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இது நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச ட்ராயிங்கு. இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தா கூடமா நீங்கள் நம்பலை. சரி அந்த இடத்த பாருங்களேன், அந்த இடத்துல நடந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட்பால் நான் அங்கே தான் விளையாண்டேன். இங்கே பாருங்கள் என்னோடய ஹைட்டு. நான் சின்ன வயசுலேருந்து பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் என் ஹைட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். இது என்னோடய வீடு, நான் சொன்னால் நம்புங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கெஞ்சுறா. இவ்வளோ சின்ன கிட்ட நான் பார்த்ததே கிடையாது, நீ என்னை ஏமாற்ற பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ண போகிறாங்க. என்னது நான் குட்டியாக இருக்கேனா? ஹைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க காலை தூக்கி நின்று காட்டுறாங்க. என்னது நீ ஹைட்டான இவங்க கொஞ்சம் நகர மறுபடியும் ஸ்விம்மிங் பூலில் விழுற மாதிரி போகிறாங்க. என்னை விட்டுறாதே, என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவங்க பிடிக்க அவங்க விழுற மாதிரி போவ. இரு நான் முதல்ல உனக்கு போலீஸுக்கு கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன்னு சொன்னதும், இது என்னோட வீடு, எனக்கு என் வீடுனா ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு இதை விட்டு போக மனசு இல்லை, அதனால தான் இங்கே இருக்கேன், நான் சொன்னால் கேளுங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு இவளை கீழேயும் விட மாட்டேங்கிறா, அவங்கள போலீஸுக்கும் கால் பண்ணவும் விட மாட்டேங்கிறா. ஸோ என்ன பண்ணுறா, டக்குன்னு அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிறா. அவள் இடுப்பில் ஏறி உக்காந்ததும் ரொம்பவே வாட்டமாக இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ அப்படியே கொண்டு போய் வெளில தூக்கி போட்டு வந்துட்டாங்க. நில்லுங்க நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்கள தூக்கி உள்ளே போட்டுட்டு இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளிலையே அந்த நனைஞ்ச ட்ரெஸ்ஸோடையே வெளிலையே உட்காந்துருக்காங்க. இவங்களும் ஹேர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் வந்து பார்க்குறாங்க, அங்கேயே தான் இருக்காங்க. என்ன இவ ஏன் போகாமல் இங்கேயே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. வேற யாரு, அவங்க எக்ஸ் தான். என்ன இவ கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா, வின் திஸ் இஸ் மேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. லேட் நைட்டில் கால் பண்ணதுக்கு சாரி, பட் எனக்கு உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதனால தான் சொன்னா. எங்கே இந்த நம்பர் வாங்கினேன், யார் உனக்கு நம்பர் கொடுத்தான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மா கிட்ட தான் வாங்கினேன்னு சொன்னதும், எதுக்கு எங்கள் அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணுற, நீ என்ன லூஸா, எதுக்கு அவங்ககிட்டலாம் பேசுன, சரி சொல்லு என்ன விஷயம், என்ன வேணும்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுதுன்னா விட்டு போட ஆரம்பிக்குது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நான் ரொம்பவே தனிமையில் இருக்கேன். உன்னை லவ் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு எந்த பேரியரும் கிடையாது. நம்ம மறுபடியும் என் பேச்சப் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு அங்கே ஏதோ விழுந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அங்கே விழுந்து ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. இவங்க மேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அவள் எடுக்கவே இல்லை. அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கார் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க, என்னடா இது வீட்டை அப்படியே விட்டுட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு சரி உள்ளே போகலாமான்னு சொல்லி பார்த்தா, உள்ளே வந்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணுவேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது ஞாபகம் வருது. சரி நம்ம வெளியே இருப்போமேன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்கும் போது தான் அவங்களுடைய சூட்கேஸ்லாம் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. ஓ மை காட் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து அவங்க பிளேஸில் வச்சுக்கிறாங்க. இப்போ இங்கே மேவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலில் சின்ன ஃப்ராக்சர் மாதிரி லைட்டாக, ரொம்ப கிடையாது, சின்னதாக ஆகிருக்கு. அதுக்காக பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க்கை பண்ணுற டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, மிடின்னு சொல்லிட்டு, அவங்க தான் அந்த டாக்டர். ஸோ இப்போ அந்த காலில் அதை ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நர்ஸ் இதை பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம டாக்டர் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ எல்லாம் ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரிலாம் திரும்ப ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து போகாதீங்க, ஒரு இடத்துல நின்று பேசுங்க. ஏதோ பைக்காக இருந்ததுனால உங்களுக்கு லக்கு சரியாயிடுச்சு, இல்லைனா பெரிய ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொன்னதும் இவங்க மைண்டு, ஒரு டாக்டரோட மைண்டு இப்படி யோசிக்குது, ஆனால் ஒரு ஆக்ட்ரஸோட மைண்டு இப்படி யோசிக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த பேண்டைட் போட்டிருக்கீங்களே அந்த இடத்துல ஏதாவது மார்க் வந்துடுமா, என்னுடைய லெக் திரும்ப சரியாகாதாங்கிற மாதிரி, காலையில் எனக்கு கால் சரியாகணுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அப்படி என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்கள பார்த்து கேட்குறாங்க.
ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? இல்லை நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியலையா? என்னையே தெரியலையான்னு சொல்லி கேட்டியா? உங்களை எப்படி எனக்கு தெரியும்? நாமளே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், அப்புறம் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டதும், என்னை நல்லா ஒத்து பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது எப்படி சொல்கிறது, நான் தான் அந்த ஆக்ட்ரஸ்ன்னு இவளே போய் தேடி போய் சொல்லவும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நான் தான் அந்த ஆக்ட்ரஸ்னு இவளே அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறா. ஆனால் அவங்க தெரியலன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் மேடி ரொம்ப இந்த சோஷியல் மீடியாலலாம் ஆக்டிவாக இருக்காது போல். என்ன நடக்குது, யார் வரா போகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்காத ஒரு ஆள் மாதிரி. ஸோ இப்போ ஒத்து பாருன்னு சொன்னோன்னே இதுவும் கிட்ட போய் ஒத்து பார்த்துட்டு, இனிமேல் உங்கள் காலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அதிகமாக இந்த சாப்பாடு சாப்பிடாதீங்க, அந்த சாப்பாடு சாப்பிடாதீங்க, அது இதுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலெலாம் சொல்ல இவளுக்கு இன்னும் காண்டாவது. என்னடா இது, நம்மள தெரியாமல் ஒரு ஆள் இருக்கா, அவள் அதை தெரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம சொல்லியும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பதறி அடிச்சுக்கிட்டு நம்ம வின்னு வராங்க. மேன்னு சொல்லிட்டு மேவை பார்க்குறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க கையை பிடிச்சி பேசலான்னு சொல்லிட்டு இப்படி கையை பிடிக்க போக இவங்க கையை டச் பண்ண விடாமல் அவங்க பின்னாடி எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே சோகமாயிடுறாங்க. இப்போ நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மைல்டான ஆங்கிள் ட்விஸ்ட் தான், ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை, சரியாகிடுன்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நீ எனக்காக என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னை என் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனது நான் ட்ராப் பண்ணணுமா, ஏன் உன் கார் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, என் காலை பார்க்குறல்ல, என்னாலே நான் எப்படி என் காரை ஓட்டிகிட்டு போக முடியும், என்னால் முடியாது, நீ தான் என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணணுன்னு சொன்னதும் சரி என்ன பண்ணி தொலைக்கிறதுங்கிற மாதிரி இவங்களும் கூட்டிகிட்டு வராங்க. காரில் இறங்கின மேவுக்கு ஆக்சுவலி இந்த காரை விட்டு இறங்கி நடந்து போக கூட முடியலை. இவங்களுக்கும் ஒரு பதட்டமாக இருக்குது கொண்டு போய் விடலான்னு. ஆனால் பண்ண வேலை இருக்குது பாருங்கள், அது ரொம்பவே பயங்கரமான வேலை. ஸோ அதனால் இவன் எப்படியாவது போட்டுங்கிற மாதிரி இவங்களும் கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.